தமிழர்களின் பாரம்பரிய திருவிழாக்களில் இயற்கைக்கு நன்றி சொல்லும் விதமாக அமைந்துள்ள ஒரு அற்புத திருநாள்தான் இந்த ஆடிப்பெருக்கு. ஆடி மாதம் 18ஆம் தேதி கொண்டாடப்படும் இந்த நாளை ஆடி 18 என்று அழைக்கிறார்கள். இந்த நாளை நாம் ஏன் கொண்டாடுகிறோம்? இதன் ஆன்மீக மற்றும் அறிவியல் சிறப்புகள் என்ன? தெரிந்து கொள்வோம், வாருங்கள். ஆடி மாதத்தின் 18ஆம் நாளில் தென்மேற்கு பருவமழையால் ஆறுகள், ஏரிகள் மற்றும் குளங்கள் ஆகியவற்றில் நீர் பெருகத் தொடங்குகிறது. குறிப்பாக காவிரி நதி கரை புரண்டு ஓடும் இந்த காலத்தில் இது விவசாயிகளுக்கு புதிய நம்பிக்கை அளித்து உற்சாகத்தையும் தரும். இந்த நாளில் நீருக்கு நன்றி சொல்லும் வகையில் இந்த ஆடி பெருக்கு திருவிழா கொண்டாடப்படுகிறது. இந்த நாளில் மக்கள் நதிக்கரைகளுக்கு சென்று மஞ்சள், குங்குமம், பூக்கள், பழங்கள் வைத்து வழிபடுகிறார்கள். பெண்கள் மஞ்சள் கயிறு மாற்றி குடும்ப நலன், மாங்கல்ய பலம் மற்றும் வளமான வாழ்க்கைக்கு பிரார்த்தனை செய்கிறார்கள். பிரசாதமாக எலுமிச்சை சாதம், புளியோதரை, தேங்காய் சாதம், தயிர் சாதம், சர்க்கரை பொங்கல், கல்கண்டு சாதம் போன்ற பல வகையான சாதங்கள் படைத்து இறைவனுக்கு நைவேத்தியம் செய்து குடும்பத்தினருடன் பகிர்ந்து கொள்கிறார்கள். ஆடிப்பெருக்கு என்பது வெறும் பண்டிகை மட்டுமல்ல, நீர் இருந்தால்தான் உயிர், நீர் இருந்தால்தான் விவசாயம், விவசாயம் இருந்தால்தான் உணவு. இந்த உண்மையை நினைவூட்டும் தமிழர் பண்பாட்டின் மகத்தான விழாவாக ஆடிப்பெருக்கு திகழ்கிறது. இந்த நன்னாளில் தானம் செய்வதும், அன்னதானம் வழங்குவதும், மரக்கன்று நடுவதும் மிகவும் புண்ணியமான செயல்களாக கருதப்படுகின்றன. நண்பர்களே, இந்த ஆடிப்பெருக்கு திருநாளில் இயற்கையை நேசிப்போம், நீரை பாதுகாப்போம், நம் பாரம்பரியத்தையும் அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்வோம். அனைவருக்கும் ஆடிப்பெருக்கு நல்வாழ்த்துக்கள்.